இந்தியாவில் பல சிவன் கோவில்கள் இருக்கிறது. ஆனா ஒரு கோவில் மட்டும் மனிதனை மெதுவாக உள்ளிருந்து மாற்ற ஆரம்பிக்கும். அந்த இடம்தான் திருவண்ணாமலை. இந்த மலையை நீ பார்க்க மாட்டாய். இந்த மலை உன்னை பார்க்கும். அருணாச்சலம் மலை இல்லை, அது சிவன். திருவண்ணாமலை என்றால் ஒரு நகரம் என்று நினைக்காதீர்கள். இது ஒரு மலையும் இல்லை, இது சிவன்தானே. அருணாச்சலம், அதாவது ஒளியாக உறைந்த இறைவன். லிங்கமாக இல்லை, சிலையாக இல்லை, மலையாக. ஆனந்த விலாச சிவபெருமான். யார் இவர்? இந்த மலையின் அடிவாரத்தில் அமைதியாக எந்த விளம்பரமும் இல்லாமல் ஒரு சிவன் இருக்கிறார். அவர்தான் ஆனந்த விலாச சிவபெருமான். இந்த பெயரே ஒரு ரகசியம். ஆனந்தம், அதாவது இன்பமல்ல, உள்ளிருந்து வரும் அமைதி. இந்த கோவில் ஏன் பேசப்படுவதில்லை? திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவில் பெரிதாக பேசப்படும். ஆனா ஆனந்த விலாச சிவபெருமான் அமைதியாக மறைந்தபடி. ஏன்? ஏனென்றால் இவர் கூட்டத்துக்கான கடவுளில்லை. இவர் தேடுபவர்களுக்கான சிவன். கோவில் வரலாறு, காலம் சொல்லாத கதை. இந்த கோவில் பெரும் ராஜாக்கள் கட்டிய கோவிலில்லை. இது சித்தர்கள் மௌனமாக தங்கிய இடம். பெரிய கோபுரம் இல்லை, பெரிய கூட்டமில்லை. ஆனா அதிர்வு நிறைந்த இடம். சித்தர்களின் பாதை. திருவண்ணாமலை சித்தர்களின் தலைநகரம். அகத்தியர், போகர், ரமண மகரிஷி அவர்களெல்லாம் இந்த மலையை வழிபடவில்லை, உணர்ந்தார்கள். ஆனந்த விலாச சிவன் அந்த உணர்வின் வெளிப்பாடு. ஏன் ஆனந்த விலாசம்? விலாசம் என்றால் இல்லம், வாசம், அதாவது ஆனந்தம் வசிக்கும் இடம். இந்த சிவன் வேண்டுதல் கேட்கவில்லை, அவர் உன்னை அமைதியாக்குகிறார். கோவிலுக்குள் நுழைந்தால் என்ன நடக்கும்? நீ உள்ளே போகும்போது எந்த அதிசயமும் தெரியாது. ஆனா வெளியே வரும்போது உன் மனம் சற்று மென்மையாக இருக்கும். அதுதான் இந்த சிவனின் வேலை. கருவறை, இருளில்லை, ஆழம். இங்குள்ள லிங்கம் பெரியதாக இல்லை, ஆனா அதன் ஆழம் அளவிட முடியாதது. விளக்கின் ஒளி குறைவு, ஏனென்றால் உள்ளே ஒளி உனக்குள் ஏறணும். அபிஷேகம், காட்சியில்லை, அனுபவம். இங்கே அபிஷேகம் ஒரு நிகழ்ச்சியில்லை, அது ஒரு தியானம். நீர் விழும் சத்தம், மந்திர ஒலி, அவையெல்லாம் உன் எண்ணங்களை கழுவும். கிரிவலம், வெளிச்சுற்றலில்லை. திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு நடையல்ல, ஒரு உள்பயணம். மலைக்குச் சுற்றி நீ நடக்கிறாய், ஆனா உண்மையில் உன்னைச் சுற்றி நீதான் நடக்கிறாய். ஆனந்த விலாச சிவனின் ரகசியம். இவர் பயம் தரும் சிவனில்லை, இவர் தண்டிக்கும் சிவனில்லை. இவர் உன்னை நீயே பார்க்க வைக்கும் சிவன். அதுதான் பயங்கரம். ஏன் சிலருக்கு மட்டும் உணர்வு? இந்த இடம் அனைவருக்கும் ஒன்று போல் இல்லை. யார் தேடுகிறாரோ, யார் மௌனத்தை விரும்புகிறாரோ அவர்களுக்கு மட்டும் இந்த சிவன் திறக்கப்படுகிறார். அறிவியல் பார்வை. இந்த பகுதியில் காந்த அதிர்வுகள் அதிகம். மனித மூளை அமைதிக்கு மாறும். அதனால்தான் இங்கே நீண்ட நேரம் இருந்தால் மனம் தானாகவே சாந்தமாகும். ரமண மகரிஷியின் மௌனம். ரமண மகரிஷி பேசவில்லை, ஆனா மலையே அவருக்கு பாடம் கற்றுத்தந்தது. ஆனந்த விலாச சிவன் அந்த மௌனத்தின் ஒரு முகம். இந்த கோவில் என்ன சொல்லுகிறது? உன் பிரச்சனையை என்னிடம் சொல்லாதே, உன்னை நீயே புரிந்து கொள். அதுதான் இந்த சிவனின் உபதேசம். உலகம் தேடும் ஆனந்தம். பணம், புகழ், உறவு, இவையெல்லாம் சில நேரம். ஆனா இங்கே ஆனந்தம் ஒரு நிலை. ஏன் இங்கு கூட்டம் குறைவு? ஏனென்றால் இந்த இடம் வேண்டுதலுக்கானதில்லை, விடுதலுக்கானது. இறுதியாக, திருவண்ணாமலை ஒரு புனித இடம் இல்லை, அது ஒரு வாயில். ஆனந்த விலாச சிவபெருமான் ஒரு கடவுளில்லை, அவர் ஒரு அனுபவம். நீ இங்கே வந்தால் எதுவும் மாறாது போல தோன்றும், ஆனா நீ மாறியிருப்பாய். மெதுவாக, ஆழமாக, மறுக்க முடியாதபடி. அதுதான் ஆனந்த விலாச சிவபெருமான் ரகசியம்.